ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். பிரியமானவர்களே, இந்த வேத தியான நேரத்திலும் நான் உங்களோடு கூட ஒரு வசனத்தை வைக்கிறேன். 1 கொரிந்தியர் 10வது அதிகாரத்தில் 13வது வசனத்தை நாம் படிக்கலாம். 13வது வசனத்தில் இருக்கிற மத்திய பகுதியை படிக்கலாம். தேவன் உண்மையுள்ளவராயிருக்கிறார். தேவன் உண்மையுள்ளவராயிருக்கிறார். அந்த வார்த்தை என்னை அதிகமாக தொட்டது. உண்மை உள்ளவராயிருக்கிறார். நான் உண்மையுள்ளவனாக இருக்கிறேனா? கேள்விக்குறிதான். இதை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் உண்மை உள்ளவர்களாக இருக்கிறீர்களா? அதுவும் கேள்விக்குறிதான். இந்த உண்மையல்லாத உண்மையற்ற சந்ததியை அவர் அவருக்காக தெரிந்து கொண்டு அவரைப் போலவே மாற்றுகிறார். ஹல்லேலூயா. நம்மிடத்திலே உண்மை இல்லாமல் இருந்தாலும் அவர் உண்மையுள்ளவராக இருப்பதினால் நம்மையும் அவர் உண்மையுள்ளவராக எண்ணி நம்புகிறார். ஆமென். ஒரு உதாரணமாக ஒரு பூ மாலையை நாம் எடுத்துக்கொள்வோமே. அந்த மாலையிலே பூவோடு கூட நாரும் சேர்ந்து மனம் பெறும் என்ற வார்த்தை. நாம் தேவனோடு கூட இணையும் பொழுது, அதாவது பூ எப்படி நாரோடு இணைக்கப்படும் பொழுது நார் எப்படி மனம் பெறுகிறதோ அதே போல நாம் தேவனோடு இணைக்கப்படும் பொழுது நாமும் உண்மை உள்ளவர்களாய் மாறுகிறோம். அவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். இதை பார்த்து கொண்டிருக்கிற நம்மளுடைய வாழ்விலும் கூட, இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்விலும் கூட, பேசி கொண்டிருக்கிற என்னுடைய வாழ்விலும் கூட அநேக நேரங்களில் நாம் இடறி விழுகிறோம். வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் நாம் சாய்ந்தாலும் சறுக்கினாலும் தேவன் நம்மை ஒருபோதும் கைவிடாமல் நடக்க வேண்டிய பாதை இதுவே என்று அவர் நடத்தி கொண்டே வருகிறார். ஏனென்றால் அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அவர் மனம் மாற மனுபுத்திரன் அல்ல. அவர் ஒருபோதும் சொன்னதை செய்யாமல் விடுவதே இல்லை. அவர் தந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. பிரியமானவர்களே, உங்களோட வாழ்க்கையில் கூட ஆண்டவர் நிறைய சொல்லியிருந்திருக்கலாம். உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை பெருகச் செய்வேன், உனக்கு ஒரு குழந்தை பாக்கியத்தை தருவேன், உன் கடன் பிரச்சனையிலிருந்து உன்னை விடுவிப்பேன், உன்னுடைய வியாதியை உன்னை விட்டு சுகமாக்குவேன், உனக்கு இருக்கிற எல்லா பிரச்சனைகளிலிருந்து உன்னை விடுதலையாக்கி உன்னை சுகத்தோடு வாழ வைப்பேன், உன்னை ஊழியத்திலே பயன்படுத்துவேன். இப்படிலாம் அநேக ஆண்டவர் வார்த்தைகளை சொல்லியிருந்திருக்கலாம். அது நிறைவேறாத சூழ்நிலைகளில் கூட நீங்கள் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார் என்று. தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார் என்று வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, தேவன் அவர் சொன்ன வார்த்தையில் ஒருபோதும் இடறுவதில்லை. அவர் மனம் வர மனுபுத்திரன் அல்ல. மனிதன் இன்னைக்கு ஒன்று பேசுவாங்க, நாளைக்கு ஒன்று பேசுவாங்க. ஆனால் தேவன் அப்படி இல்லை. அவர் ஒரு விஷயம் சொல்லிட்டார்னா அது அப்படியே நடக்கும். மழையும் பனியும் எப்படி பூமிக்கு வந்து வெறுமையாய் திரும்பாமல் இருக்கிறதோ அதே போல் தேவன் தருகிற ஒவ்வொரு வார்த்தையும் அது கிரியை செய்யாமல் திரும்புவதாக இல்லை. அது கிரியை செய்யாமல் ஒருபோதும் அது பரலோகத்திற்கு திரும்பாது. பிரியமானவர்களே, உங்களது வாழ்விலும் கூட வறண்ட நிலங்கள், வனாந்தரங்கள் எல்லாம் மாறி அது ஒரு வயல் நிலங்களாக மாறி, அது ஒரு பயிர் நிலங்களாக மாறி, அது ஒரு பெரிய காடாக மாறி, அது ஒரு பெரிய நீரூற்றாக மாறி, அது ஒரு பெரிய ரெகபோத்தாக மாறி நீங்கள் உங்களுக்குள்ளாக ஒரு பெரிய உருமாற்றத்தை தேவன் தர வாஞ்சையுள்ளவராய் இருக்கிறார். அவர் எதிர்பார்க்கிற உண்மையை நாம் உண்மையோடு கூட அவர் எதிர்பார்க்கிற உண்மையோடு கூட நாம் வாழும் பொழுது அவர் நம்மை நிச்சயமாகவே ஆசீர்வதித்து அவர் நம்மை பெருகச் செய்ய வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். பிரியமானவர்களே, தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அவர் நம்மை அழைத்தவர் நம்மை கைவிட தெரியாதவர். அவர் நம்மை அழைத்தவர் நம்மை விட்டு விலகாதவர். அவர் நம்மை அழைத்தவர் நம்மை உயர்த்த மறக்காதவர். ஒரு பாடல் கூட இருக்கு இல்லையா? மறப்பேனோ உமது அன்பை, மண்டியிடுவேன் உன் பாதத்திலே, எபினேசரே ஆராதனை. மறக்கவே கூடாது. அவரோட அன்பை மறக்கவே கூடாது. ஏன்னா அவர் நம்மளை உண்மை உள்ளவனா நினச்சிட்டு இருக்காரு. ஆனால் நம்ம உண்மை உள்ளவர் இல்லை, அவர் தான் உண்மை உள்ளவர். பூவோடு சேர்ந்த நாரும் எப்படி மனம் பெறுகிறதோ அதே போல் உண்மையுள்ள கிறிஸ்துவோடு கூட இணைந்து நானும் நீங்களும் உண்மையுள்ள வாசனையை நாம் வெளிக்கொண்டு வருகிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.